தஞ்சாவூர் மாவட்டம் சேதுராயன்குடிக்காடு கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளான நாங்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளோம். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்பது உடல் ரீதியான, மன ரீதியான மற்றும் சமூக நல்வாழ்வின் ஒட்டுமொத்த நிலையை உள்ளடக்கியதாகும். இது நோயில்லாத வாழ்க்கை மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை உள்ளடக்கியதாகும். இதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க. இதுக்கு போதுமான அளவு உடற்பயிற்சி செய்யாததாலோ, மது அருந்துதல், புகையிலை போன்ற பொருட்களை பயன்படுத்துவதனாலோ நம் தூக்க முறை பாதிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால நம்ம உடலில் பல ஆரோக்கியம் மறக்கப்படுகிறது மற்றும் நிறைய தீங்குகள் உருவாகிறது. இதுதான் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் மெலிந்த புரதங்கள் நிறைந்த உணவை உட்கொள்ளுதல் வேண்டும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திலிருந்து போதுமான மற்றும் மன ஆரோக்கியம் மற்றும் ஆழ்ந்த உறவு அவசியமாகும். நானும் 2 தேர்வு சொல்றேன். உடல் செயல்பாட்டை பராமரிக்கவும் உடல் நலத்தை மேம்படுத்தவும் வழக்கமான உடற்பயிற்சி மிகவும் அவசியமான ஒன்றாகும். மேலும் சுற்றுச்சூழலை பராமரிப்பது